ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் சத்து மாவு. இது நம்ம எல்லா தானியங்களும் சேர்த்து வறுத்துட்டு அரைக்க போகிறோம். சத்து மாவு ரெடிமேடாக கடையில் வாங்குவோம். அது மாதிரி இல்லாமல் தானியங்களை வீட்டில் வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு வறுத்துட்டு அரைக்கும்போது ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக வரும். எல்லோருக்குமே உடல் சோர்வு, உடல் வலி, முதுகு வலி இதெல்லாம் இருக்கும். இதை டீ காஃபிக்கு பதிலாக காலையிலையும் மாலையிலையும் கஞ்சியாக செய்து சாப்பிடும்போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ்வில் பேனை வச்சுருக்கேன். 1 கப்பு பாசிப்பயிரை இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாதிரி வாசனை வரும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. நம்ம ஒன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். பச்சைப்பயிரில் புரோட்டீன், ஃபைபர் சத்துக்கள்லாம் இருக்குது. இதில் கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தினமும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா கலர் மாதிரி வாசனை வருது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். நான் உடச்ச உளுந்து தான் எடுத்திருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே இதில் தோலோடு சேர்த்து தான் வறுத்து எடுக்க போகிறோம். இதுவும் நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்தில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கும் போது இரும்பு சத்து பற்றாக்குறையே வராது. இதுவும் செவந்து வறுபட்டு நல்லா வாசனை வருது. இதுவும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியில, டக்குன்னு வறுபட்டுடும். அதனால் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது இதுவும் வறுபட்டுடுச்சு. இதுவும் அதே பிளேட்டுக்கு சேர்த்துக்கிறேன். அதே பேனில் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடையை சீராக வச்சுக்கும். இதில் கார்போஹைட்ரேட்டு ரொம்ப கம்மியாகவும் புரதம் அதிகமாகவும் இருக்குது. இதுவும் நல்லா செவந்து வறுபட்டுடுச்சு. இதுவும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 கப்பு கேழ்வரகு சேர்த்துருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் கலர் மாதிரி வாசனை வரும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும். கேழ்வரகுல நிறைய ரெசிபி பண்ணலாம். கஞ்சி, தோசை, அடை இது போல் எல்லாமே பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் 1 கப்பு கம்பு சேர்த்துக்கிறேன். கம்பை சேர்த்துட்டு இதையும் அது போலவே செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த கம்பில் அதிக அத்தியாவசிய சத்துக்கள்லாம் இருக்குது. தினமும் இதை காலையில் கூழாவோ இல்லை களியாவோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் கெட்ட கொழுப்பு சேர விடாமல் பார்த்துக்கும். இப்போ கம்பை இது போலவே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. இதுவும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திரும்பவும் பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு 3/4 கப்பு அரிசி சேர்க்குறேன். நம்ம தினமும் சாதம் வடிக்கிற அரிசி தான், புழுங்கல் அரிசி. இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி எதனால் சேர்க்குறோன்னா கஞ்சி நம்ம கலந்து விடும்போது கட்டிப்படாமல் இருக்கும். இது போல் நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போது அதே பேனில் 3/4 கப்பு பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு செவந்து வரும். அப்போ இதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இதையும் அதே பிளேட்டில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறேன்.
இப்போது நான் சத்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு இது போல் தான் இருக்கும். இது நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. இதுலேருந்து செய்கிற கஞ்சியோ கூழோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம இன்னும் எந்த தானியம் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இப்போது இதை கஞ்சி வச்சு காமிக்கிறேன். இதிலேருந்து 3 ஸ்பூன் மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது போல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இது நல்லா ஒரு கொதி வந்தால் போதும், டக்குன்னு வெந்து ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் பனை வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை அச்சு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. இது நல்ல சுவையாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 3 பேருக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது தினமும் ஒரு முறை சாப்பிட்டாலே போதும், உங்கள் உடம்புல நல்ல வித்தியாசம் தெரியும். தினமும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நட்ஸோ இல்லை தேங்காய் துருவல் கூட சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது 1 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு முதியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.